வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. ரேஷன் கார்டு குறித்த மிக முக்கிய தகவலை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு இப்பவே லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம தயவு செஞ்சு இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ரேஷன் பொருட்களை மக்கள் தடையின்றி வாங்க வேண்டும் என்ற நோக்கில் வரும் நவம்பர் 25 தேதிக்குள் தங்களுடைய அட்டைகளில் உள்ள பிழைகளை சரி செய்து வைக்கும்படி பொதுமக்களுக்கு அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கின்றனர். தற்போது மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அட்டையாளர்கள் இன்னும் தங்கள் கைவிரல் ரேகை பதிவை முடிக்காமல் இருப்பது தெரியவந்து உள்ளது. இதனால் நியாய விலை கடைகளில் பொருட்களை பெறும்போது சிக்கல்கள் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் என்று அதிகாரிகள் எச்சரித்து வருகின்றனர். இதனால் பொருட்கள் வழங்கல் முறையில் தடைகள் உருவாகாமல் இருக்க மக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகளுக்கு சென்று செயல்முறையை முடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் உட்பட பல மாவட்டங்களில் பதிவுக்கான காலக்கெடு வரும் நவம்பர் 25, 2025 வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. இதுவே இறுதி நாள் என அதிகாரிகள் கூறுவதால் கைவிரல் ரேகையை முன்கூட்டியே பதிவு செய்து முடிக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது மற்றும் இந்த ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்று அரசு வலியுறுத்தி இருக்கிறது. காலக்கெடு கடந்த பிறகு பதிவு செய்யாத குடும்பங்கள் தங்களது ரேஷன் உரிமைகளில் தற்காலிகமாக பொருட்கள் வாங்க முடியாத நிலை ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. பயோமெட்ரிக் பதிவை கட்டாயமாக்கியதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் பொது விநியோக அமைப்பில் வெளிப்படை தன்மையை வலுப்படுத்தும் முயற்சியாகும். பயனாளர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்வதுடன் போலி அட்டைகள், இரட்டை பதிவுகள் போன்ற முறைகேடுகளை கட்டுப்படுத்த இது பெரிதும் உதவும். இது தவிர ரேஷன் கடைகளில் திருத்தங்களை செய்ய மாநில அரசு மாதந்தோறும் 2வது சனிக்கிழமைகளில் சிறப்பு குறைதீர் முகாம்களை நடத்தி வருகிறது. பெயரை சேர்த்தல், முகவரியை மாற்றுதல், புகைப்படத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல வகையான சேவைகள் இந்த முகாம்களில் எளிதில் பெறப்படுகின்றன. தங்கள் அட்டைகளில் உள்ள பிழைகளை சரி செய்து வைக்கும்படி பொதுமக்களுக்கு அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கின்றனர். ரேஷன் பொருட்களை பெறும் செயல்முறையை தடையின்றி நடைபெற வேண்டும் என விரும்பும் அனைத்து குடும்பங்களும் அருகில் உள்ள நியாய விலை கடை அல்லது வட்ட வழங்கல் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு தங்கள் பயோமெட்ரிக் பதிவை சந்தேகமில்லாமல் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதேபோல ரேஷன் கார்டுகள் இல்லாததால் முன்னர் அரசு திட்டங்களின் பலன்களை பெற தவறிய குடும்பங்களுக்காக உத்தரப்பிரதேச அரசு தற்போது ஒரு திட்டத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளது. இதற்காக மாநிலத்தில் ஒரு குடும்பம் ஒரு அடையாளம் என்ற குடும்ப அடையாள அட்டை பிரச்சாரம் தொடங்கப்பட்டு உள்ளது. ரேஷன் கார்டுகள் இல்லாததால் முன்னர் அரசு திட்டங்களின் பலன்களை பெற தவறிய குடும்பங்களுக்காக உத்தரப்பிரதேச அரசு தற்போது ஒரு திட்டத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளது. இதற்காக மாநிலத்தில் ஒரு குடும்பம் ஒரு அடையாளம் என்ற குடும்ப அடையாள அட்டை பிரச்சாரம் தொடங்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்ப அடையாள அட்டைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் மக்கள் அரசு வழங்கும் 76க்கும் மேற்பட்ட திட்டங்களின் பலன்களை நேரடியாக பெற முடியும். குடும்ப அடையாள அட்டைகளை உருவாக்கும் பொறுப்பு மாவட்ட வழங்கல் துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. தற்போது ரேஷன் கார்டுகள் இல்லாத பயனாளிகளை கண்டறிந்து சரிபார்ப்பது இத்துறையின் பணியாகும். இந்த பயனாளிகளில் 927 ஆதரவற்ற விதவைகள், அதாவது விதவைகள் ஓய்வூதிய பயனாளிகள், 2285 மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய பயனாளிகள் மற்றும் தோராயமாக 5000 முதியோர் ஓய்வூதிய பயனாளிகள் உள்ளனர். சரிபார்ப்புக்கு பிறகு இந்த தகுதியுள்ள நபர்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும். மேலும் அந்த ரேஷன் கார்டு எண்ணே குடும்ப அடையாள எண்ணாக பயன்படுத்தப்படும். இந்த பணியை நிறைவேற்ற 6 வட்டாரங்களில் இருந்து 14 வழங்கல் ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். இந்த துறைக்கு 8212 குடும்ப அடையாள அட்டைகளை உருவாக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. இதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கான அட்டைகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நிலையில் உள்ளன. அனைத்து குடும்பங்களும் இந்த வசதியை விரைவில் பெறும் பொருட்டு முதியோர் ஓய்வூதிய பயனாளிகளின் பட்டியலில் தற்போது பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குடும்ப அடையாள அட்டை திட்டத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரே ஒரு அட்டை மத்திய மற்றும் மாநில அரசுகளின் 76 திட்டங்களின் பலன்களை பெற உதவும் என்பதே ஆகும். இந்த 12 இலக்க அட்டையில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களும் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த அட்டை ஒரு தனித்துவமான குடும்ப அடையாள ஆவணமாக செயல்படுவதால் வருமானம், ஜாதி மற்றும் இருப்பிடச் சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்கள் தேவை குறையும். அதாவது இந்த ஆவணங்களுடைய தேவைகள் குறையும்.
குடும்ப அடையாள அட்டை பெற அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஆதார் எண் வைத்திருப்பது கட்டாயம். மேலும் ஒவ்வொரு உறுப்பினரின் ஆதார் எண்ணும் செயலில் உள்ள மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு முறை பயன்படுத்தும் கடவுச்சொல் மூலம் அடையாளத்தை சரிபார்க்க அவசியமாகும். ஒரு உறுப்பினரின் பெயர் அதாவது ஒரு உறுப்பினரின் மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது மாறியிருந்தாலோ அது முதலில் ஆதாரில் புதுப்பிக்கப்பட வேண்டும். குடும்ப அடையாள அட்டை உருவாக்கப்பட்ட பிறகு வருமானம், ஜாதி மற்றும் இருப்பிடச் சான்றிதழ்களுக்காக மக்கள் இனி வெவ்வேறு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியது இல்லை. அரசு திட்டங்களின் பலன்கள் தானாகவே தகுதியான குடும்பங்களை சென்றடையும். இந்த முயற்சியின் மூலம் மாநில அரசின் நோக்கம் என்னவென்றால், எந்த ஒரு ஏழை குடும்பமும் அரசின் திட்டங்களின் பலன்களை பெறாமல் விடுபட்டுவிடக்கூடாது என்பதை உறுதி செய்வதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி மக்களே.